நெருங்குவதிலேயா இருந்தாலும் சரி, எந்த நிலையை அடைஞ்சாலும் அவன் அல்லாஹ்வுடைய அடிமைதான். அவனுடைய வெற்றி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு உண்மையான அடிமையாக இருப்பதுதான். எந்த நிலையை அடைந்தாலும் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பயம் அவனுடைய உள்ளத்தை விட்டு நீங்கிவிடக் கூடாது. அதே போன்று அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய ஆதரவு குறைந்து விடக் கூடாது. நான் நல்ல முறையில் இபாதத்து செய்து வாழ்றேன், அதனால எனக்கு பயம் இல்லை என்று யாருக்கும் சொல்லிவிட முடியாது. நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டே வாழ்த்தேன், அல்லாஹ் ரஹ்மத்து கிடைக்காது என்று சொல்லிவிட முடியாது. மாறாக கௌஃபும் ரஜாவும், பயமும் ஆதரவும் ஒரே அளவில் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எளிமையான நிலையை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கிறார்கள். யா அல்லாஹ், இன்னி அபுதுக்க, நான் உன்னுடைய அடிமை, அதுதான் எனக்கு பெருமை. நான் உன்னுடைய அடிமை, நீ எனக்கு உதவி செய்யவில்லை என்றால், நீ உன்னுடைய வாக்குறுதியை எனக்கு நிறைவேற்றவில்லை என்றால், இதற்கு பிறகு உன்னை யாரும் வழங்க மாட்டாய். யா அல்லாஹ், எங்களை உதவி செய்வாயாக என்று அவர்கள் கதறினார்கள். ஒரு மனிதன் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய நெருக்கமான நிலை சுஜூது. ஸல்லல்லாஹு சுஜூதுல விழுந்தாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய இழிவான நிலையை அல்லாஹ்வுக்கு மத்தியிலே முன்வைப்பது அல்லாஹ்வுடைய நியாமத்தை கொட்டுவதற்கு மிக முக்கியமான ஒரு வழி. அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார், வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரி வ அன்தும் அதில்லா. அல்லாஹ் தஆலா பத்ர்ல உங்களுக்கு உதவி செய்தார். வ அன்தும் அதில்லா, நீங்களும் மிக இழிவான ஒரு நிலையில இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, இழிவான நிலையில அல்லாஹ்வுக்கு மத்தியில ஒரு மனிதன் இருப்பானால், அல்லாஹ்வுக்கு மத்தியில தன்னுடைய இழிவான நிலையை ஒரு மனிதன் வெளிப்படுத்துவது அல்லாஹ்வுடைய நியாமத்து கொட்டுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை நிறைவேற வேண்டுமா, அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய இழிவான நிலையை வெளிப்படுத்தி கேளுங்க. யா அல்லாஹ், நான் யார்? உன்னுடைய ஒரு அடியார், உன்னுடைய அடிமை, எனக்கு எதுவுமே கிடையாது, நான் ஒரு பலகீனமானவன், என்னாட்ட அறிவு இல்லை, என்னாட்ட சக்தி இல்லை, நீ கொடுத்தாலே ஒளியை யா அல்லாஹ் எனக்கு தருவாயாக. இதுதான் துஆவுடைய முக்கியமான ஒரு அதபு. உங்களுடைய இளிமையான நிலையை வெளிப்படுத்துங்க. அதான் அல்லாஹ் சொல்றார், வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா, நீங்க இழிவானவர்களாக, ஆயுத பலமற்றவர்களாக, சக்தி இல்லாதவர்களாக நோன்பு விடுத்துக் கொண்டு நீங்க இருந்தீங்க, பலகீனமான ஒரு நிலையில இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல பிள்ளை பாக்கியம் இல்லாத போது எப்படி துஆ கேட்டாங்க? பலகீனமான நிலையை வெளிப்படுத்தி கேட்டாங்க. ரப்பி இன்னி வஅனல் அஸ்மு மின்னி வஸ்தஅலர் ரஅசு ஷைபா வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா. ரப்பி இன்னி வஅனல் அஸ்மு மின்னி, யா அல்லாஹ், என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனமாகிவிட்டது. வஸ்தஅலர் ரஅசு ஷைபா, என்னுடைய தலையோ நரைத்து விட்டது. வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா, யா அல்லாஹ், உன்னிடத்துல துஆ கேட்பதை விட்டு நான் மூதேவித்தனத்தை அடைந்தவன் அல்ல, உன்னுடைய உண்மையான ஒரு அடிமை, எனக்கு நீ பிள்ளை பாக்கியத்தை தருவாயாக என்று கேட்ட போது அல்லாஹ் சொன்னான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியாவே, யஹ்யா என்ற பிள்ளையை உங்களுக்கு நாங்கள் நன்மாராய கூறுகிறோம், நாங்கள் தருகிறோம் என்று அல்லாஹ் சொன்னான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த பதில் வருவதற்கு காரணம் என்ன? தன்னை இளிமையான நிலையை முன்வைத்து அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. தானுடைய இளிமையானவன், என்னால எதுவுமே முடியாது, தன்னுடைய ஆணவத்தை அடக்கி அல்லாஹ்வுக்கு மத்தியில் நின்றார்கள், தன்னுடைய அடிமைத்துவத்தை விளங்கி நின்றார்கள். யா அல்லாஹ், நான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு தருவாயாக, நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன், எனக்கு தருவாய் என்று கேட்கல, நான் உன்னுடைய நபி எனக்கு தருவாய் என்று கேட்கல, இழிவான நிலையை வெளிப்படுத்தினாங்க. நான் பலகீனமா இருக்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு தருவாயாக என்று கேட்டான், அல்லாஹ் கொடுத்தார். அதுதான் பத்ர்ல சஹாபாக்கள் உணர்த்தி காண்பித்தார்கள், நாங்க எங்கட சக்தி அல்ல எங்கட பலம், எங்கட ஈமான் தான் எங்கட பலம், எங்கட சக்தி தான் பலம் என்றால் வெறுமனே 313 பேருக்கு வெற்றி கிடைத்திருக்க முடியாது. எங்கட பலம் எங்கட ஈமான், எங்கட பலம் எங்கட பணிவு, எங்கட பலம் அல்லாஹ்வுக்கு மத்தியில் அழுவது, எங்கட பலம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது, இதுதான் எங்களுடைய பலம் என்று சஹாபாக்கள் இருந்தாங்க. அல்லாஹ் புகழ்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார், அவங்களுக்கு நாங்க வெற்றியை கொடுத்தோம் என்று. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேற்சொன்னது போன்று உண்மையான மூமின்கள் யார், முனாஃபிக்குகள் யார் என்று பிரித்தறிவித்த யுத்தமும் பத்ர்தான். பத்ர்ல காபிர்கள் யுத்தத்துக்கு வரப்போது வந்து கொண்டிருக்கிறாங்க செய்தி கேள்விப்பட்ட போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செய்தி அறிவித்தாங்க, எல்லா சஹாபாக்களும் வாங்க, அவங்க எங்களை கொல்ல வரப்போறாங்க, யுத்தம் செய்ய வருகிறாங்க, நாங்க மாற்றிக் கொண்டோம் என்று சொன்ன போது மதீனாவில் இருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன அத்தனை பேரும் வெளியானாங்க. முனாஃபிக்குகளும் அப்படியே வந்தாங்க.
எல்லா முனாஃபிக்குகளும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் என்ற பேரில் எல்லோரும் வந்தார்கள். நடுவழியில முனாஃபிக்குகளை கைவிட்டு விட்டு திரும்பி ஓடிட்டாங்க. புகாரில வரக்கூடிய செய்தி, முனாஃபிக்குகள் நடுவழியில கைவிட்டு விட்டு ஓடிட்டாங்க. வெறுமனே மிஞ்சியது 313 பேர் தான். மதீனாவில் வந்தது அளவிட கூட, ஆனால் மிஞ்சியது 313 பேர் தான். முனாஃபிக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைவிட்டு விட்டு சென்று விட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரெல்லாம் வந்தார்கள் தெரியுமா? காபிர்களுடைய பலத்தை அறிந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது, எங்களுடைய உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் என்று யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவங்க மட்டும்தான் வந்தாங்க. ஏண்ட உயிர் இருக்கிற நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதுவும் நடக்கப்படாது. நான் உயிரோடு இருக்கிற காலத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய மானம் போய்விடக் கூடாது என்று யார் நினைத்தார்களோ அவங்க மட்டும்தான் பதிலுக்கு வந்தாங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? நோன்பு பிடித்துக் கொண்டு பட்டணி இருந்து கொண்டு நாங்க தான் மூமின் என்று காட்டிக்கொண்டு தன்னுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு எதுவும் நடக்கப்படாதுன்னு நினைச்சு கொண்டு யுத்தத்துக்கு வந்து தங்களோட குடும்ப சொந்தக்காரர்கள் வந்திருந்தார்கள் காபிர்கள்ல. அப்படியும் பார்க்காம ஏழு குடும்பம் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஏழு சொந்தம் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகுதான் என்று அவங்க யுத்தம் செய்தார்கள். சில சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள், சில சஹாபாக்களுடைய உடம்புகள்ல காயம் ஏற்பட்டது. வெற்றி பெற்ற போது அல்லாஹ் இறக்கினான் ஆயத்து, குல் நபியே அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, அந்த சஹாபாக்களுக்கு சொல்லுங்க, யமலு மாஷிஅத்தும், நீங்க நாடியவாறு நடந்து கொள்ளுங்க, பக்கத்து கஃபர்து லக்கும், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அல்லாஹ் உலகத்துல சர்டிபிகேட் கொடுத்துட்டார், நீங்க எப்படி நடந்தாலும் நான் மன்னிச்சிட்டேன். பத்ரீங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ரெஸ்பெக்ட பாருங்க. பத்ரீங்கள் யாருன்னு அல்லாஹ் சொல்கிறார், அவங்க எப்படி நடந்தாலும் அவங்க மௌத்தாகும் போது அவங்களோட தட்டுல பாவங்கள் இருக்காது. பத்ரு சஹாபாக்கள் உலகில எப்படி வாழ்ந்தாலும் அவங்கள பத்தி அவங்கள இடது சைக்கிட்டு மலக்கு எதுவுமே எழுத மாட்டாரு. ஏன்னா அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அவங்களோட செயலை விட முன்னிட்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், நாங்க ஒவ்வொருத்தரும் ஓதணும், அவங்கள விரும்புறவனுமா வேணும், விரும்பாமல் இருக்கிறவனும் குர்ஆனை ஓதுறா ஓதத்தான் வேணும். நபியே அவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்க நாடியவாறு நடந்து கொள்ளுங்கள், பக்கத்து கஃபர்து லக்கும், நான் உங்களை மன்னிச்சுட்டேன். அதனால 10 சஹாபாக்கள் பாவம் செய்ய தயாரிட்டாங்களா? அந்த ஆயத்துக்கு பிறகு எந்த சஹாபியும் பாவம் செய்யலையா? அந்த ஆயத்துக்கு பிறகு எந்த சஹாபியும் பாவம் செய்யலையா? ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பாவம் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்ததல்ல, அது மாறாக அவங்களோட அந்தஸ்து என்ன என்பதை அல்லாஹ் விளங்கப்படுத்தி காண்பிக்கிறார். அதாவது நாங்க சொல்றோமே, எங்களோட கூட்டாளியை பார்த்து, நல்ல நெருக்கமானவனை பார்த்து, எங்களுக்கு அநியாயமே செய்யாத எங்களோட கூட்டாளிக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? அவன் எப்படி நடந்தாலும் அது ஒரு கைதிக்கும் நாங்க சொல்லுவோமே. தவறுமாய் விளங்கினாலும் அது பிரச்சனை இல்லை, அவன் சொந்த கூட்டாளியை சொல்றோமே. அது மாதிரி அல்லாஹ் சொல்றான், நீங்க விருப்பமானமாய் நடங்கினவங்கள மன்னிச்சிட்டேன். அப்படி என்றால் நீங்க எனக்குரியவர்கள், நீங்க எனக்கு மாற்றம் செய்ய மாட்டீங்க, நான் உங்களுக்கு சர்டிபிகேட் தரேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த சஹாபியும் அதுக்கு பிறகு பாவம் செய்யல. அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருன்னு சொன்னான். அதாவது நீங்க எனக்குரியவங்க, உங்களை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். அது அடுத்த பக்க கருத்து என்ன? நீங்க எனக்கு மாற்றம் செய்யாதவர்கள் என்று அர்த்தம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல சந்தர்ப்பங்கள்ல பத்ர் சஹாபாக்கள் ஏதாவது தவறு போல விளங்கினால் உடனே சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஏசாதீங்க, அவர் பத்ர் சஹாபின்னு சொல்லுவாங்க. அவர் செஞ்சது தவறோ தவறு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, அவர் ஒரு பத்ரி, ஒண்ணு பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பத்ரி தவறு செய்ய மாட்டாரு. அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்க வந்தவர்கள் தன்னுடைய ஆசைக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வாங்களா? அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க வந்தவர், நல்லாக தெரியும் இந்த யுத்தத்துல எங்களை விட காபிர்கள் பலம் என்று, என்றாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களை நாங்கள் வித்துட்டோம் என்று சொன்னவர்கள் தன்னுடைய ஆசைக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்வார்களா? தன்னுடைய தேவைக்காக வேண்டி ரசூலுக்கு அநியாயம் செய்வார்களா? அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கட்டங்கள்ல சஹாபாக்கள்ல பத்ரீங்களுடைய செய்திகள் ஏதாவது வந்தால், குற்றங்கள் வந்தால் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஏசாதீங்க, அவர் பத்ர் சஹாபி. மக்கா வெற்றியின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு தங்களுடைய படையை திரட்டி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இன்னொரு சஹாபி தோழருக்கும், இன்ன பாதையில் ஒரு பெண் சென்று கொண்டிருக்கிறாள்,
அவளிடத்தில் ஒரு காகிதம் இருக்குது, எங்களுடைய யுத்த தந்திரங்களை பற்றி அங்கேக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதீனாவிலிருந்து டிப் போகுது, நியூஸ் போகுது எங்களை பற்றி, மக்கா குறைசிகளுக்கு இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை சுமந்து கொண்டு போறா, அதை போய் எடுத்துட்டு வாங்க என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் இன்னொரு சஹாபியை போறாங்க, ஸல்லல்லாஹு சொன்ன இடத்துல அந்த பெண் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்முல் கைப் இல்ல, தூரத்தில் இருக்கிற தெரியாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஹதீஸ் ஆராய்ச்சி செய்யட்டும், புகாரியிலே வருகிறது. போய் அந்த பெண்ணை பிடிச்சாங்க, பிடிச்சு சொன்னாங்க, பொன்னாட்டிக்கு அந்த காகித லெட்டரை தா என்று சொன்னாங்க. அந்த பெண் சொன்னா என்னாட்ட ஒண்ணுமே இல்ல. சொன்னாங்க, இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் உன்னிடத்தில் இருக்கிறது என்று. அவர் பொய் சொல்ல மாட்டார். சொன்னால் என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று கையை காட்டினார், தன்னுடைய சட்டை பைகளை காட்டினார், எதுவுமே இல்லை. அது அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ காகிதத்தை வெளியெடுக்க வேண்டும், இல்லாட்டி உன்னுடைய ஆடையை நாங்கள் உரிவோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க எடுத்துட்டு வர சொல்லி, நாங்க எடுக்காம போனால் அல்லாஹ்வுடைய தூதர் பொய்யராகி விடுவார். அப்படின்னு உன்னிடத்தில் இருக்க வேண்டும். அந்த பெண் பயந்தாள். தன்னுடைய கூந்தலுக்குள்ள வச்சிருந்த காகிதத்தை எடுத்து கொடுத்தால் அதுல ஒரு சஹாபி தோழருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அவரு நியூஸ் கொடுக்கிறாரு, மக்கா குறைஷிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய படைகளும் வர இருக்கிறார்கள், நீங்க என்னுடைய சொத்துக்களை பாதுகாத்துக்கோங்க நியூஸ் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபியை வரவழைக்கிறார். வரவழைத்து கேட்கிறார்கள், நீங்க இப்படி ஒரு கர்மத்தை செய்திருக்கிறீர்களே என்ன? யா ரசூலல்லாஹ், எங்களோடு இருக்கக்கூடிய எல்லா சஹாபிகளுக்கும் மக்கால குறைஷி காபிர்கள் சொந்தக்காரர்கள் இருக்குது, இவங்களோட சொத்தை அவங்க பாதுகாத்துக் கொள்வாங்க. ஆனா யா ரசூலல்லாஹ், எனக்கு அங்க சொந்தம் ஒன்றும் இல்ல, ஏத சொத்தை யாரும் பாதுகாக்க மாட்டாங்க. நான் நேரத்தோட செய்தியை கொடுத்தா ஏத சொத்துக்கு சிலர்கள் பாதுகாப்புக்கு எனக்கு ஏற்படுத்தி கொள்ளலாம், அதனால நான் கொடுத்த யா ரசூலல்லாஹ். உங்களை காட்டி கொடுக்கவோ மார்க்கத்துக்கு துரோகமோ நான் செய்யல, ஏத சொத்துக்களை பாதுகாக்கணும் உண்டு நான் நினைச்சேன், அதனாலதான் இப்படி செய்த யா ரசூலல்லாஹ். போது உமர் ரலியல்லாஹு வாளை எடுத்தாங்க. சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், இவரை கொல்லுங்க, இவர் முனாஃபிக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே நாம அடக்கிக்கோங்க, அவர் பத்ரி, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னானே நீங்க விரும்பியவாறு நடந்துக்கோங்க, உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னானே அந்த சஹாபியை இவர் ஒருத்தர் உமரே என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு வாளை உள்ளுக்கு வச்சிட்டாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி அல்லாஹ் கொடுத்த சிறப்பு! இன்னொரு கட்டத்தில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இட்டுக்கட்டுதல் நடந்தது. அப்போது மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவரும் அதுல ஈடுபட்டாரு. அவரும் ஆயிஷா நாயை பத்தி தப்பா 4 வார்த்தை பேசிட்டாரு. மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அவருடைய தாயார் ஆயிஷா நாயோட ஒரு பாதையில செல்லும் போது வலுக்கி அவர்கள் விழ ஆரம்பித்த போது சொன்னாங்க, மிஸ்தாஹ் நாசமாகட்டும் என்றாங்க. ஆயிஷா நாய் கேட்டாங்க, மிஸ்தாஹுக்கா ஏற்கிறீங்க? அவரு பத்ரு சஹாபி. ஆயிஷா, உங்களுக்கு தெரியாதா? உங்களை பத்தி அவரு மித்து கட்டினாரு என்றாலும் அவர் பத்ரு சஹாபி என்றார்கள் ஆயிஷா நாயகி. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் அன்றைய சஹாபாக்கள் அவர் அப்படி செஞ்சாங்களா, பாவம் செஞ்சாங்களான்னு ஒருபோது திருப்பி கேட்கல. மாறாக அவர் பத்ரு சஹாபி, அவர் பாவமா நடந்திருக்க மாட்டாரு, அவருக்கு தெரியாம நடந்திருக்கும். சஹாபாக்கள் அவர்கள் மீது வைத்து நல்லெண்ணத்தை பாருங்கள். அந்த பத்ரு சஹாபிக்குள்ளதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, அந்த பத்ரு சஹாபாக்களுக்குள்ளதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, அந்த பத்ரு சஹாபாக்களுக்குள்ளதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க என்று சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வித்தியாசக்காரர், தராவீஹ் 20 தொழுவிச்சாரு, ஜமாத்தா நடப்பிச்சாரு, அவருக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்றாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவரையும் பார்த்துட்டா அல்லாஹ் சொல்றார், நீங்க நாடியவாறு நடங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் என்று. அதாவது நீங்க எனக்கு மாற்றம் செய்ய மாட்டீர்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக யுத்தம் நடக்குது. ஒரு சஹாபி தோழர் வெட்டப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லி கத்துகிறார், யா ரசூலல்லாஹ் என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு கேட்கிறது, கண்ணீர் சொட்டுகிறது. சொன்னார்கள், என்னுடைய தோழரே, உங்களுடைய இடம் சுவர்க்கத்துல, நாளை ஹவுலுல் கௌசர் இல்ல, உங்களுக்கு என்னுடைய கையால நான் நீர் போட்டுவேன், பொறுத்துக்கோங்க என்று சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த கை வெட்டப்படுகிறது. ஒரு முனங்கல் சத்தம் கூட வரல அந்த தோழருடைய நாவில் இருந்து. ஒரு கை வெட்டப்படும் போது கதறுகிறார், யா ரசூலல்லாஹ் என்று சொன்னாங்க. நீங்க பொறுத்துக்கோங்க, நாளைக்கு மறுமையில ஏண்ட கையால உங்களுக்கு தண்ணி புரட்டுவேன் என்று சொன்ன போது அடுத்த கை வெட்டப்படும் போது ஒரு முனங்கல் சத்தம் கூட வரல.
ரசூலுல்லாஹ்வுடைய கையால தண்ணி கிடைக்கிறதா? ஏத கை போனால் என்ன?